திருச்சிற்றம்பலம். 44வது நாயனார். சத்தியார் நாயனார் புராணம். கழசக்தி வரிஞ்சயர்கோன் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்டு தொகையில் கூறுகிறார். காவிரி நாட்டிலே வரிஞ்சையூர் என்ற ஊரில் வேளாண் குலத்தில் பிறந்தவர்தான் சத்தியார் என்னும் சிவனடியார் ஆவார். இவர் சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். அதை போலவே சிவனடியார்களின் மீதும் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். சிவன் அடியார்களை யாரேனும் குறை கூறினால் அவர்களுடைய நாக்கை இழுத்து வைத்து அறுத்துவிடும் பணியை தம் பணியாக கொண்டிருந்தார். சத்தியார் ஒரு வினோதமான தொண்டராவார். அவருடைய சமயப்பற்றும் வினோதமானது. ஒரு சமயத்தை சேர்ந்தவர் பிற சமயங்களை எள்ளி நகையாடுதல் வெகு காலமாக இருந்து வருகிறது. மணிமேகலையிலும் மகேந்திரவர்மன் எழுதிய மத்த விலாசம் என்ற நாடகத்திலும் இந்த மாதிரி உள்ள பழக்கத்தை காணலாம். தங்களுடைய சமயத்தை சார்ந்தால் ஒழிய உய்கதி அடைய முடியாது என ஒவ்வொரு சமயத்தினரும் உறுதியாக நம்பினர். இந்த நம்பிக்கையானது ஒரு அளவோடு இருக்கிற வரையில் தவறில்லை. ஆனால் எல்லை மீறும் பொழுது இதே நம்பிக்கை பெரும் துயரத்தை தருகிறது. சமயப்பற்று என்பது வேறு, சமய வெறி என்பது வேறு. இதுவரை சமயப்பற்றுடைய அடியார்களின் வரலாற்றை கண்டோம். ஆனால் சத்தியார் இந்த தொகுப்பிலிருந்து மாறுபட்டு சமய வெறி உடைய பக்தருடைய தொகுப்பிலே செல்கிறார். தத்தம் சமயத்தின் மாறுபட்டவர்களை துன்புறுத்தலும் கொள்ளுதலும் எல்லா சமயங்களிலும் உள்ள ஒரு கொடிய பழக்கமாகும். சமயத்தின் பெயரால் கொடுமை இழைப்பது என்பதும் அக்கொடுமை செய்தாரை அவர் சார்ந்துள்ள சமயத்தினர் போற்றுவதும் புகழ்வதும் நெடுங்காலமாக நடந்து வருகிறது. அந்த முறையில் சைவ சமயத்தை சேர்ந்த சந்தியார் சிவபெருமானையும் அவருடைய அடியார்களையும் குறை கூறுபவர்களின் நாக்கை இழுத்து வைத்து அறிகின்ற செயலை மேற்கொண்டிருந்தார். எரிபத்தரும் இத்தகைய செயலை மேற்கொண்டிருந்தாலும் அடியார்களுக்கு துன்பம் செய்தவர்களை மட்டுமே தண்டிக்கும் பணியை செய்தார். இவரினும் வேறுபட்ட சத்தியார் அடியார்களின் குறை கூறுபவர்களின் கூட தண்டித்தார். பிற சமயத்தை சேர்ந்தவர்களுக்கு ஊறு செய்யும் வழக்கம் ஒரு சில சமயங்களை பொறுத்த மட்டில் இன்றும் இருந்து வருவதை அறிய முடிகிறது. அன்பர்களே, இந்த சத்தியார் அவர்களின் வரலாற்றை அறிந்து வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.